ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா ஃபாத்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு பஜ்ஜும் வெங்காய பஜ்ஜும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை தோல் சீவிட்டு கழுவி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லைஸாக அரைஞ்சிக்கிட்டேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கழுவிட்டு ஸ்லைஸாக அதுவும் அரைஞ்சிக்கிட்டேன். யார் யாருக்கெல்லாம் வெங்காய பஜ்ஜி பிடிக்கும், உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு 2 கப்பு போட்டுக்கிட்டேன். அரிசி மாவு 1/4 கப்பு போட்டுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம், இல்லைன்னா அப்புறம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். இந்த பொருள் இருந்தாலே போதும், நம்மளே ஈஸியாக பார்த்திங்கன்னா வீட்டில் பஜ்ஜி மாவு செஞ்சு நம்மளே சாப்பிட்லாம். பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம வெங்காய பஜ்ஜி போடலாம். சோடா உப்பும் கொஞ்சோண்டு நான் போட்டுக்கிட்டேன். வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நான் அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ காஞ்ச எண்ணெயில் போட்டாச்சு. அதுவும் ஈவினிங் டைமில் காஃபி டீ கூட சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா வெங்காய பஜ்ஜி சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பஜ்ஜும் அப்படி தான். அதுவும் மழை பெய்கிறப்ப சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அப்பப்போ இடையில திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான வெங்காய பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கை நம்ம ஸ்லைஸாக அரிஞ்சிட பார்த்தீங்கன்னா மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயிலே போட்டுடலாம். அப்புறம் இடையில திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் 2 சைடுமே வேகும். உருளைக்கிழங்கு பஜ்ஜி யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுவும் பாருங்கள் மறக்காமல். வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இடையிலையே இன்னொரு பார்த்தீங்கன்னா இடையில திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் வேகும். பாருங்கள், உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாம்பாரும் தேங்காய் சட்னியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். செம்மையான காம்பினேஷன். உங்கள் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்டா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் தேங்காய் சட்னி தொட்டு தான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.